ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 6 மாதங்கள் கிருபையாய் வழி நடத்தின தேவன் இந்த மாதத்திலும் வருகின்ற 6 மாதங்களிலும் ஆண்டவர் உங்களை கிருபையாய் வழி நடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை கிருபையினால உங்களை முடிசூட்ட போகிறார். கிருபையினால இரக்கங்களினால உங்களை முடிசூட்டுகின்றார். சங்கீதம் 117ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவருடைய கிருபை பெரியது என்று சொல்லி. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை இந்த மாதத்துல கிருபையாலும் நன்மையாலும் முடிசூட்டுவாராக. இரண்டாவதாக, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்து மனதுருகிற ஒருவர் உண்டென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மற்ற யாரும் உங்களை பார்த்து மனதுருகவே மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்து அவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன் சொல்லி. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு நிமிடம் அல்லது ஒரு சில மணி துளிகள், ஒரு சில மணி நேரங்கள் மாத்திரமே. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மாறாதது. அது எப்பொழுதுமே நதியை போல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். உங்கள் குடும்பங்களில், உங்கள் வீட்டில் ஆண்டவர் உங்களை சமாதானத்தால சந்தோஷத்தால நிரப்புவார். உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை கடந்து வரும். இருதயத்தில் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சமாதானம் நதியை போல கடந்து வரும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இன்றே ரட்சணிய நாள். அவருடைய சமாதானம் வேண்டுமா உங்களுக்கு? உங்கள் குடும்பத்துல சமாதானம் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிறீர்களா? குடும்பங்களில் சண்டைகள், பிரிவினைகள் உண்டாகின்றதா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். இன்றைய ரட்சணிய நாள். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், அவருடைய கிருபை நம்மை தொடரும் என்றும் உங்களை விட்டு விலகாது என்று சொல்லி, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறார். அவருடைய கிருபையை உங்களுக்கு தருகிறார். ஆகவே அவரை நோக்கி நாம் பார்ப்போம்மா. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான புதிய மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த மாதங்கள் முழுதும் கிருபையால வழி நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் கிருபையால் வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் நன்மையால திருப்தியாக்கும் ஆண்டவரே. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானத்தால சந்தோஷத்தால நிரப்பும் ஆண்டவரே. அவருடைய கிருபை பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய கிருபை பெரிதானவைகள் ஆண்டவரே. அந்த பெரிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. சமாதானம் இல்லாத குடும்பங்களில தேவ சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும். இந்த மாதம் முழுதும் நன்மையால திருப்தியாக்கும். கழுகு கொத்த வாழ வயதை ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும் ஆண்டவரே. கிருபையாலும் நன்மையினாலும் நீர் முடிசூட்ட போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல நீர் செய்ய போகிறதான ஆச்சரியமான அற்புதமான கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.